Decode the World Unfiltered. ஜப்பானுடைய முதல் பெண் பிரதமராக பதவியேற்று வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார் சானே டக்காய்ச்சி. ஜப்பானுடைய முதல் பெண் பிரதமராக பதவியேற்று வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார் சானே டக்காய்ச்சி. அது பற்றி தான் இன்றைக்கு டிகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். ஆளும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியினுடைய தலைவராக கடந்த மாதம் தான் தேர்வு செய்யப்படுறாரு இந்த சானே டக்காய்ச்சிங்கிற பெண் தலைவர். ஆனால் கடைசி நேரத்தில் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியினுடைய கூட்டணியான கோமிட்டோ கட்சின்னு ஒரு பார்ட்டி அங்கே இருக்குது. அவங்க தன்னுடைய ஆதரவை வாபஸ் பெற்றதுனால டக்காய்ச்சி பிரதமராக பதவியேற்க முடியாமல் காலதாமதமாச்சு. ஜப்பானுடைய மற்றொரு முக்கிய கட்சியான ஜப்பான் இன்னோவேஷன் பார்ட்டி அவங்க இப்போது டக்காய்ச்சிக்கு ஆதரவளிக்க முன் வந்ததுனால அவர் பிரதமராக இப்போ பொறுப்பேற்கிறார். இந்த ஆதரவை தொடர்ந்து நடைபெற்ற வாக்கெடுப்பில் அவங்க கீழ்சபை மேல் சபை வாக்குகளை சேர்த்து பிரதமராக தேர்வு செய்யப்படுறாங்க. கடந்த 2 ஆண்டுகளில் 4வது பிரதமரை பார்க்கிறது ஜப்பான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு. பிரான்ஸ் மாதிரியே எங்கேயும் பிரதமர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். உலகின் 4வது பெரிய பொருளாதாரம் ஜப்பான். இப்போ மிகுந்த வளர்ச்சி அடைந்த ஒரு சந்தை அப்படின்னு கூட ஜப்பானை பார்க்க முடியும். கடுமையான உழைப்பு, உற்பத்தி திறன் மற்றும் புத்தாக்கங்கள் மூலமாக அதிவேக வளர்ச்சி அப்படின்னு பல சிறப்புகளை கொண்ட ஜப்பானில் ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமலே இருந்துச்சு. அதன் காரணமாகவே பொருளாதாரத்தில் 3வது இடத்துல இருந்த ஜப்பான் 4வது இடத்துக்கு சரியக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டுச்சு. ஜப்பானில் அடிக்கடி ஏற்படக்கூடிய தலைமை மாற்றத்திற்கு ஆளும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியில் நிலவக்கூடிய குழப்பங்கள் ஒரு முக்கியமான காரணம். இந்த லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி தான் பெருமளவு ஜப்பானில் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கு. அந்த கட்சி அல்லது அந்த கட்சி இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதா இருந்திருக்கு. இந்த கட்சி லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி இருக்கு இல்லையா, இது 1955ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டுச்சு. அப்போது முதல் ஜப்பானை தொடர்ந்து ஆட்சி செய்து வருகிறது. சுருக்கமாக சொல்லணும்னா 1955லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏறக்குறைய 70 ஆண்டுகளாக ஜப்பானுடைய ஆட்சியில் முக்கியமான பங்கை ஆற்றி வரக்கூடிய ஒரு கட்சி. இந்த நீண்ட ஆட்சி காலத்தில் 2 குறுகிய கால இடைவெளிகள் மட்டும்தான் வேறு கட்சிகள் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க அல்லது எல்டிபி ஆட்சி பொறுப்பில் இல்லாமல் இருந்திருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 1993லேருந்து 94க்குள்ளே சுமார் 10 மாதங்கள் எல்டிபி ஆட்சியில் இல்லை. அதே போல் 2009லேருந்து 2012 வரைக்கும் 3 ஆண்டுகள் எல்டிபி எதிர்கட்சியாக இருந்துச்சு. அப்போவும் ஆட்சி பொறுப்பில் இல்லை. இந்த 2 சிறு இடைவெளிகளை தவிர எல்டிபி கட்சியோ அல்லது அதன் தலைமையிலான கூட்டணி கட்சிகளோ தான் ஜப்பானை ஆட்சி செய்து வந்திருக்கின்றன. இதன் காரணமாக தான் 1955 இருக்கு இல்லையா, இந்த 1955 முதல் ஜப்பானின் அரசியல் அமைப்பு என்னன்னு சொல்கிறாங்கன்னா 1955 சிஸ்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆனால் சமீப காலமாக எல்டிபி கட்சி பல குழப்பங்களுக்கும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாகி வருது. ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக கடந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலையும் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற மேல் சபை தேர்தலையும் பெரும்பான்மையை இழந்திருக்கு இந்த கட்சி. இதனால் எல்டிபி கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோட ஒரு ஆட்சியை நடத்தி வருது. முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபேயோடைய படுகொலைக்கு பிறகு சர்ச்சைக்குரிய மத அமைப்புகளோட தொடர்பு மற்றும் பொருளாதார சவால்கள் இதனுடைய காரணமாக 2020களின் முற்பகுதியிலிருந்து 3 பிரதமர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க பொறுப்பில் இருந்து. யோஷிஹிடே சுகா 1 வருடத்துக்கு பிறகு விலகினார். அதே போல் ஃபுமியோ கிஷிதா நிதி ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக கடந்த ஆண்டு விலகினார். ஷிகேரு இஷிபா தொடர் தேர்தல் தோல்விகளால் விலகினாங்க. இந்த 3 பேருமே ரொம்ப குறுகிய காலத்தில் பிரதமர் பொறுப்பிலிருந்து விலகியவர்கள். இந்த நிலையில் தான் எல்டிபி கட்சி தலைவராக சானே டக்காய்ச்சி தேர்வு செய்யப்படுறாங்க. 64 வயதான டக்காய்ச்சி ஜப்பானுடைய முதல் பெண் பிரதமர். 2021 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் அவர் எல்டிபி கட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார். ஆனால் வெற்றி பெற முடியல. ஆனாலும் பல துறைகளுடைய அமைச்சராக தொடர்ச்சியாக பதவியில் இருந்து வந்தாங்க. இப்போ புதிதாக பிரதமராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய டக்காய்ச்சி தீவிர பழமைவாத நிலைப்பாடுகளை கொண்டவர். முதலீடு மூலம் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய எக்ஸ்பான்ஷனரி எக்கானமியை ஆதரிக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கிறார். ஒரு நாட்டினுடைய மத்திய வங்கியோடு இணைந்து மொத்த தேவையையும், அதாவது அக்ரிகேட் டிமாண்ட் இருக்கு இல்லையா, அதையும் பொருளாதார செலவினத்தை அதிகரிப்பது தான் எக்ஸ்பான்ஷனரி எக்கானமி அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணமாக உட்கட்டமைப்பு திட்டங்களில் அதிக முதலீடு செய்து புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது, தனிநபர் வருமான வரிகளை குறைப்பது, நிறுவனங்களுக்கான வரிகளை குறைப்பது, இதெல்லாம் அதுக்குள்ளே அடங்கும். 10 ஆண்டுகளில் ஜப்பான் பொருளாதாரத்தினுடைய அளவை இரட்டிப்பாக்குவது தன்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்கிறாரு சானே டக்காய்ச்சி. முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் மார்கரெட் தாட்சரை தன்னுடைய முன்மாதிரியாக கொண்டு செயல்படுபவர் இவர். தாட்சரை போலவே பல விவகாரங்களில் பெண் சுதந்திரத்துக்கு எதிரான கொள்கைகளை ஆதரிப்பவராகவும் இருக்கிறார். திருமணத்திற்கு பிறகு கணவன் மற்றும் மனைவி இருவரும் வெவ்வேறு குடும்ப பெயர்களை பயன்படுத்த அனுமதிக்கக்கூடிய சட்டத்தின் எதிர்ப்பாளராகவும் பார்க்கப்படுறாரு. கணவனும் மனைவியும் ஒரே குடும்ப பெயர்களை பயன்படுத்துவதுங்கிறது 19ஆம் நூற்றாண்டு சட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்குது. இந்த சட்டத்தை மாற்றினால் சமூக கட்டமைப்பை பாதிக்கும் என்பதுதான்
சானே டக்காச்சியினுடைய வாதமாக இருக்குது. இந்த சட்டம் பெண்களை மட்டுமே தங்கள் குடும்ப பெயரை மாற்ற கட்டாயப்படுத்துகிறது அப்படிங்கிறது மற்றொரு தரப்பினருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. ஒரே பாலின திருமணங்களுக்கும் டக்காய்ச்சி கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. டக்காய்ச்சியினுடைய சர்ச்சைக்குரிய மற்றொரு நிலைப்பாடுங்கிறது ஜப்பானின் அரியணை ஆண் வாரிசுகளுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது. அதாவது மேல் ஒன்லி இம்பீரியல் சக்சஷன் அப்படிங்கிற கொள்கை. இந்த மேல் ஒன்லி இம்பீரியல் சக்சஷன் கொள்கை இருக்கு இல்லையா, இது தாய் வழியில் வரக்கூடிய பெண்களுக்கு அல்லது அரச குடும்பத்தில் திருமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கு அரசியாகும் வாய்ப்பை மறுக்குது. டக்காய்ச்சியை பொறுத்த வரைக்கும் இதில் அவங்க நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா, பெண்களை நல்ல தாய்மார்களாகவும் மனைவிகளாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற எல்டிபியின் கொள்கையை ஆதரிப்பதாக இருக்காரு. இது வேலைவாய்ப்பு மற்றும் அரசியலில் பெண்களுடைய பங்களிப்பை வலியுறுத்தும் பாலின சமத்துவ கொள்கைகளுக்கு முரணானது அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இத்தனை பழமைவாத கொள்கைகள் இருந்தபோதிலும் அவர் தன்னுடைய அமைச்சரவையிலும் கட்சியிலும் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை நார்டிக் நாடுகளுக்கு இணையாக அதிகரிப்பதாக உறுதியளிச்சிருக்கிறாங்க. அதாவது நார்டிக் லெவல்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு இணையாக அதிகரிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. டக்காய்ச்சிக்கு அண்டை நாடுகளான தென்கொரியா மற்றும் சீனா எப்போவுமே எதிர்ப்பு தெரிவிப்பவை. இந்த நாடுகளோட எதிர்ப்புக்கு காரணம் அவர் அடிக்கடி செல்லக்கூடிய யாசுகுனி அப்படிங்கிற ஒரு ஆலயம். இந்த யாசுகுனி ஆலயம் டோக்கியோவில் இருக்கக்கூடிய ஒரு ஷிண்டோ ஆலயம். இது ஜப்பான் பேரரசுக்காக நடந்த போர்களில் உயிர் தியாகம் செய்தவர்களுடைய ஆன்மாக்களை கௌரவிக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு ஆலயம். ஜப்பான் போரில் இறந்த சுமார் 25 லட்சம் பேரை தெய்வங்களாக வழிபட கட்டப்பட்ட ஒரு இடம் அது. 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பானுடைய ஆக்கிரமிப்பு போருக்கு தலைமை தாங்கிய 14 பேர் உட்பட ஏ வகுப்பு போர் குற்றவாளிகளின் ஆவிகள் 1978ஆம் ஆண்டு ஆலயத்தில் சேர்க்கப்பட்டதாக குற்றச்சாட்டு உண்டு. ஜப்பானியர்கள் எப்போவுமே ஆவிகளை நம்பக்கூடியவர்கள். 2ஆம் சீன ஜப்பானிய போரின் போது ஜப்பானிய படைகள் சீனாவுடைய அப்போதைய தலைநகராக இருந்த நான்ஜிங்கை கைப்பற்றி சீன போர் வீரர்கள் உட்பட 3 லட்சம் பேரை கொன்று குவித்தன. ஆயிரக்கணக்கான சீன பெண்கள் மற்றும் சிறுமிகளை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாகவும் குற்றச்சாட்டுகள் உண்டு. இந்த அட்டூழியத்திற்கு நான்ஜிங் மாஸ்கேர் ரேப் ஆஃப் நான்ஜிங் அப்படின்லாம் பெயரிடப்பட்டுச்சு. இந்த அட்டூழியங்களை செய்தவர்களுக்கு தான் ஏ வகுப்பு போர் குற்றவாளிகளாக சீனா அழைக்கிறது. சீனா மற்றும் தென்கொரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஏ கேட்டகரி போர் குற்றவாளிகளை கௌரவிப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதனால தான் இந்த ஆலயத்திற்கு அடிக்கடி செல்லக்கூடிய டக்காய்ச்சியையும் அவங்க வெறுக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே டக்காய்ச்சி ஒரு சைனா ஹாக் கொள்கையாளராக கருதப்படுகிறார். இந்த சைனா ஹாக் அப்படிங்கிறது சீனா மீதான கடுமையான ஆக்ரோஷமான கொள்கைகளை ஆதரிப்பவர்களை குறிக்கக்கூடிய ஒரு அரசியல் சொல்லாடல். தற்போது வரைக்கும் சீனா ஜப்பான் இடையே சீரான வர்த்தக உறவுகள் இருக்கின்றன. இது மேலும் தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ எழுந்திருக்கு. சர்ச்சைகளைப் போலவே சானா டக்காய்ச்சிக்கு ஏராளமான சவால்களும் இருக்கின்றன. அதில் ரொம்ப முக்கியமான பொருளாதார சவால் தான். அதில் ரொம்ப முக்கியமானது அதிமுக்கியமானதுன்னு பார்த்தோன்னா பொருளாதார சவால்கள் தான். ஜப்பானுடைய பொருளாதாரம் மந்தமான வளர்ச்சியோட போராடி வருது. அங்கு பல ஆண்டு டிஃப்ளேஷனுக்கு பிறகு தற்போது விலைவாசி உயர்ந்திருக்கிறது. ஆனாலும் தொழிலாளர்களுடைய ஊதியம் அதிகரிக்காமல் இருக்குது. இது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு அம்சமாக மாறி இருக்கு. மறைந்த தலைவரான ஷின்சோ அபே அவருடைய தீவிர நிதி கொள்கைகளை டக்காய்ச்சி ஆதரிப்பதால் அரசு செலவினங்களை அதிகரிப்பார். இதனால் ஜப்பானுடைய பொது கடன் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தற்போது ஜப்பானுடைய ஒட்டுமொத்த அரசு கடன்கிறது தோராயமாக 9 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்குது. இது அந்த நாட்டினுடைய மொத்த உற்பத்தியில் உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 236%. அமெரிக்காவோட ஏற்கனவே செய்து கொண்ட வர்த்தக ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு டக்காய்ச்சி விரும்புகிறாங்க. இது அமெரிக்காவுடனான பொருளாதார உறவில் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஜப்பான் செல்ல இருக்கிறார். இதுவே டக்காய்ச்சி எதிர்கொள்ளக்கூடிய முதல் சவாலாக இருக்கும். ஜப்பானுடைய ரஷ்ய எரிசக்தி இறக்குமதியை நிறுத்த வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் ட்ரம்ப். பாதுகாப்பு செலவை அதிகரிக்கவும் அவருடைய ஒரு கருத்தாக இருக்குது. ரஷ்யா கிட்டேருந்து ஜப்பான் 9% திரவமயமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை கொள்முதல் செய்கிறாங்க. இதனை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு ட்ரம்ப். எப்படி நமக்கு ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்குறதை நிறுத்துங்கன்னு சொல்கிறாரோ அதே போல் ஜப்பானுக்கும் அவங்க ஒரு கண்டிஷனை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் 46 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னும் ட்ரம்ப் வலியுறுத்தி வர்றாரு. ட்ரம்போட இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றும் கட்டாயத்தில் இருக்கிறார் டக்காய்ச்சி. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழல். இந்த நிபந்தனைகளை ஏற்காவிட்டால் பரஸ்பர வரி விதிப்பு அதிகரிக்கப்படும் அப்படின்னும் ட்ரம்ப் ஏற்கனவே மிரட்டல் கொடுத்திருக்கிறாரு. தற்போது ஜப்பான் இறக்குமதி பொருட்களுக்கு 15% வரி விதித்திருக்கிறது அமெரிக்கா. இதனால் ட்ரம்ப்பை சமாளிப்பது அப்படிங்கிறது தான் டக்காய்ச்சியினுடைய முதல் சவாலாக இருக்கும். உள்நாட்டிலோ லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி பிளவுகளையும் அதிருப்திகளையும் டக்காய்ச்சி சமாளிக்க வேண்டியிருக்குது. எல்டிபி மீதான பொதுமக்களுடைய கோபத்தை தணித்து இழந்த ஆதரவை மீட்க வேண்டிய இடத்திலும் அவர் இருக்கிறார்.
இப்போ ட்ரம்ப்பை போலவே டக்காய்ச்சியும் குடியேற்றத்தை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். ட்ரம்ப்புக்கு அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னால் டக்காய்ச்சிக்கு ஜப்பான் ஃபர்ஸ்ட். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜப்பான் ஒரே இனம் கொண்ட நாடு அப்படின்னு நம்புகிறாங்க. அதிக எண்ணிக்கையிலான வெளிநாட்டினர் குடியேறுவதுங்கிறது ஜப்பானுடைய கலாச்சார அடையாளத்தை மாற்றிவிடும் அப்படிங்கிறதும் அவருடைய கருத்தாக இருக்குது. இதனால் ஜப்பானின் ஏஜிங் பாப்புலேஷன் பிரச்சனைக்கு தீர்வு காண்பது பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் நோக்கர்கள். ஜப்பானுடைய முதல் பெண் பிரதமர் அப்படிங்கிற வரலாற்று சிறப்பு இருந்த போதிலும் டக்காய்ச்சி சமூக பழமைவாத கொள்கைகளை ஆதரிக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். இந்த கொள்கைகள் காரணமாக அவர் பிரதமராக பதவியேற்பதுங்கிறது ஜப்பானிய பெண்களுக்கு எந்த முன்னேற்றத்தையும் அளிக்காது அப்படின்னும் பாலின சமத்துவ ஆர்வலர்கள்லாம் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஜப்பான் நாடாளுமன்றத்தினுடைய கீழ் சபைக்கு 2028ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தேர்தல் நடக்க இருக்குது. அதுக்கு முன்னாடி டக்காய்ச்சி தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பிளவுகளை சரி செய்து மக்களுடைய ஆதரவை மீண்டும் பெற வேண்டும்ங்கிற இடத்துல இருக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 1955 சிஸ்டத்துக்கே ஒரு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு அந்த எல்டிபி கட்சியில் இருக்கக்கூடியவங்க பார்க்குறாங்க. முதல் பெண் பிரதமர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாலும் அவருடைய சிந்தனைகள் அல்லது அவருடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது பழமைவாதத்தை ஆதரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம். உலகம் முழுக்க பெண்களுக்கான சமத்துவம் என்பதும் பாலின சமத்துவம் என்பதும் முன்வைக்கப்படக்கூடிய காலகட்டங்களில் அதற்கு எதிரான ஒருத்தர் ஜப்பானுடைய பிரதமராக பொறுப்பேற்கிறார் அப்படிங்கிறது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.